மகிழ்வோம் கொண்டாடுவோம் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம். ரசிக்கிறதுல கண்ண முடிய கண்ணோ கடவுளை கட்டி கட்டுறது அங்கினி மகிழ் நீரே ஆறுதல் மழை நீரே அங்கினி மகிழ் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சமே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் தேவபக்தனாமே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் ஆண்டவர் பாடல் வார்த்தைகளை ருசி பார்த்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் துயர் நீக்கும் மருத்துவரே துதிக்கு பாத்திரரே துயர் நீக்கும் மருத்துவரே துதிக்கு பாத்திரரே பிறரெல்லாம் நீதானையா பிரியமும் நீதானையா பிறரெல்லாம் நீதானையா பிரியமும் நீதானையா நன்றி 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 கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா அவ்வளவாவின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா அவ்வளவாவின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். தேவ சமூகத்தில் இது கர்த்தருடைய சமூகம். ஒன்று சொல்கிறேன், பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் தேவனை பார்க்க முடியும். இல்லைன்னா எல்லாரும் வரலாம் போகலாம். ஒரு பரிசுத்தங்கிற வார்த்தைக்குள்ள நிறைய பொருள் இருக்கு. பரிசுத்தம் இருந்தால் அன்பு இருக்கும், தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும், உண்மை இருக்கும், உத்தமம் இருக்கும், சாட்சி இருக்கும், அரவணைப்பு இருக்கும், யாரை பற்றி பேச மாட்டோம், தன்னை போல எல்லாரையும் நேசிப்போம். இது பரிசுத்தத்துக்குள்ள அனைத்தும் அடங்கியிருக்கும். பிசாசு எதை கண்டு பயப்படுவான் தெரியுமா? பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான். ஜெபத்தெல்லாம் ஜெபம் மற்ற எல்லாம் இருக்கலாம், ஏமாத்திடுவான். ஆனால் பரிசுத்தம் தேவனுக்கு முழுமையும் அவருக்குரியது. அந்த பரிசுத்தம் அதுதான் இன்னைக்கு சபையில் இல்லை, ஜனங்களுக்குள்ள இல்லை. இந்த உலகம் ரொம்ப இழுத்துக்கிட்டு போய்கிட்டு. அதனால எனக்கு ஒரு பரிசுத்தம் தாராங்க. எங்களுக்குள்ளே இந்த ஒரு பரிசுத்த உணர்வு
எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க எனக்கு தெரியாது. நான் 4 மணிக்கு நின்று ஜெபிக்கிட்டு பாருங்க. எப்போவுமே அந்த பழக்கம். ஆனால் இன்னைக்கு குறிப்பாக 4 மணிலேருந்து ஜெபம். அதனால் அந்த உணர்வு என்னன்னு எனக்கு தெரியும். ஆலயத்து வரும்போது ஏசப்பாவை பார்த்துட்டு போகணும், ஆண்டவரை பார்த்துட்டு போகணும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். எல்லாரும் பழைய பாடல்கள். ஐயா உயர்த்தி முகத்தை கத்தல் பக்கம் திருப்பி இதயம் திறந்து, கசப்பு வெறுப்பு ஒரு சின்ன பிள்ளைய குறித்து கூட கசப்பு உங்களுக்குள்ள இருந்தா அந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க உண்டு, உங்க தேவன் உண்டு, நீங்க உண்டு, உங்க தகப்பன் உண்டு. அப்பா உமக்கு நன்றி, ராஜா அனாதையாய் அலைந்தேன் நான். நம்முடைய கடந்த வாழ்க்கை அனாதையாய் அலைந்தேன் நான், திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர். கைய உயர்த்தி கைய பிடித்தீங்களப்பா. நீங்க தான் உங்க ஆராதனை, இது எங்க ஆராதனை இல்ல, உங்க ஆராதனை. இதுவரை நடக்கிறவர் இனிய நடத்தணும்னா நாம எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறதை பொறுத்துதான். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை எத்தனை எதிர்ப்பு, எத்தனை எதிர்ப்பான சூழ்ச்சி வார்த்தை. இந்த நிலையிலும் யோபை போல, யோபை போல ரெண்டு கையும் ஏந்தினாப்பா. ராஜா அப்பா அப்பா அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். பாடுகளை பாடுகளை சுமந்து செல்ல பெலத்தை. அதான் கிறிஸ்தவம். பாடுகளை தூக்கி பிரிகிறது இல்ல, பாடுகளை சகிக்கிறது தான் கிறிஸ்தவம். நான் பரிசுத்தம் இல்ல, ஆனா பரிசுத்தமா வாழ தீர்மானிக்க வேண்டுமா? உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஒரு நாள்
பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கவனிங்க, நீ நம்பின மக்கள் உங்கள் முதுகலை குத்துன போது, உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள் உங்களை தூக்கி திரிந்த போது, எனக்கென்ன இருக்கவல இவங்க இருக்காங்க அது போதும்னு நினைச்சு மலை போல யோசித்த போது அது மண் கரைந்ததை போல போன அனுபவங்கள். இதான் நடக்கும், இதான் நடக்கும், இதான் நடக்கும். எந்த தேவனை உள்ளத்தில் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முழுக்க 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 முழுமையா நான் இல்ல ஆண்டவரே, நீங்கதான் எனக்குன்னு சொல்லி ஒரு நன்றியுள்ள நாய்க்குட்டி சுத்தி சுத்தி என்ன வந்தாலும் ஒரு உண்மையான நாய்க்குட்டி அச்சப்பட ஓடாது, கழுத்தை பிடிச்சி தள்ளா கூட போகாது, சுத்திக்கிட்டே இருக்கும். பின்ன இதுதான் உண்மை கிறிஸ்தவர். இவங்கதான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவின் தன்மை உள்ளவர்கள். சபையை விட்டு போக மாட்டாங்க, ஆலயத்தை விட்டு போக மாட்டார்கள், அபிஷேகத்தை விட்டு விலக மாட்டாங்க, சத்தியத்தை விட்டு விலக மாட்டாங்க. கடைசியா ஒரு முறை அநாதையாய் அலைந்தே நான் தீரின். இந்த வார்த்தை எல்லாம் விட்டுட்டு போறவங்க தான் உங்களை நம்ம எல்லாரையுமே அழாதே என்று சொல்லி அழைத்தி சொல்லி பாருங்க. கண்ணீர் விடாம ஒரு நாள் இருக்க முடியாது என்று சொல்லி அழைத்தீரை எதற்கு சொல்ல முடியும்? அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. உமக்கு நன்றி. நெஞ்சிலிருந்து, இந்த நெஞ்சி நட்டில், அந்த அட்டி வயிற்றிலிருந்து நீங்க இல்லாத ஆராதனை இல்ல. நீர் இருந்தால் அந்த கண்ணீர் வரும், கண்கள்ல நீர் இருந்தால் இதயங்களில் தொடுதல் வரும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். சொல்லுவோம், அப்பா உனக்கு நன்றி. உலகத்தோர் மாறிடுவாங்க, பரலோக தகப்பன் உனக்கு நன்றி. அப்பா உனக்கு நன்றி. ராஜா உனக்கு நன்றி. அதே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் அப்படியே எல்லாம் அந்த விஷயம் அப்படியே வாசிக்கிட்டே இருக்கணும். அதே துணியில அதே துணி, அதே உணர்வு, அதே அபிஷேகம், அதே அந்நிய பாஷை. சப்புன்னு போகக்கூடாது. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே சில நேரத்தோட சப்புன்னு போட்டது போல அந்த உணர்வுகள் இருக்கக்கூடாது. அபிஷேகம் தேவை. அதுதான் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி. சகோதரா, சகோதரி, தம்பி, சின்ன பிள்ளை வராதவங்க போகட்டும், பிரச்சனை இல்லை. நீ கர்த்தரிடத்திலே வந்து பிறரை பெற்று போ.
நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. சொல்லுங்க, என் வாழ்விலே மாறாமலே உடனிருந்தீ ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. முடிந்த கரங்களை தட்டி கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழியறியா அலைந்த ஆச்சரியமானவரே, என் ஆண்டவரை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை உயர்த்தி. சருக்களிலும் கண்ணீரிலும் நீந்திட்ட என் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். சொல்லுங்க, ஆச்சரியமான அந்த தேவனுக்கு
நிமிஷம் உள்ளத்துல நீங்க ஆராய்ந்து பார்க்கிறத விட நிதானித்து நன்றி உள்ளவர்களாய், ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உபத்திரவத்தின் பாதையிலும் போராட்டங்கள் நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் இடறி போகிற சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அவர் மாறாமல் கூட இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாம் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவர் மாறாமல் கூட இருந்ததுனாலதான் நம்முடைய வாழ்க்கைகளே உலகத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. வெறும் குறைவை காண்கிற இந்த உலகத்தின் சூழ்நிலைகளில் ஆண்டவர் ஏதோ ஒரு நல்லதை நம்மிடத்துல கண்டதுனாலதான் பிள்ளையாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், சுதந்திரவாளிகளாய் மாற்றியிருக்கிறார், சுயாதீனத்தை நமக்கு தந்திருக்கிறார், மேலான நன்மைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நித்தியமாய் அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்வதற்கு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம அப்படியே பூரணர்கள் அல்ல, ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மை அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய முன் தீர்மானத்தின்படி கிருபையினாலே நம்மை ஈர்த்து கொண்டு அவரை இந்த பூமியில் காண்பிக்கத்தக்கதான வல்லமையான கருவிகளாய் நாம் மாற நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நன்றி ஆண்டவரே சொல்ல முடியுமா? உள்ளம் நிரம்ப நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வு அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. உண்மையாகவே பெரிய ஆச்சரியம் இல்லையா? நம்மள 24 மணி நேரமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கே ஒருத்தர் யோசிச்சு அதற்காக செயல்படுறாருன்னா ஆச்சரியமானவர். கூடவே பரிசுத்த ஆவியானவரை நம்மளை வழி நடத்துறதுக்கு வச்சிருக்காருன்னா இத்தனை கரிசனை யாருக்கு இருக்கும் அந்த வாழ்க்கையில? ஆச்சரியம். கூட சபை ஜனங்களுக்கு ஒரு சில காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க நம்முடைய உள்ளத்திலே இந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அதாவது நாம் பிளான் பண்ணி, அதாவது இந்த வருஷத்துக்கு இதுதான் பண்ணணும், இந்த நாட்கள்ல இதைதான் கற்றுக் கொடுக்கணும், இந்த நாட்கள்ல இந்த செய்தியை தான் சொல்லணும் அப்படிங்கிற பிளான் எல்லாம் பெருசா இருக்கிறது இல்ல. ஆனா நிச்சயமா என்னால சொல்ல முடியும், 2022 அதுக்கு முன்னாடி 2022 ஆகஸ்ட் மாதம் 2020 ஆமா ஆகஸ்ட் மாதம் 2022 21 அதற்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய பிரசங்கம், என்னுடைய போக்கு, என்னுடைய கவனம், வேதத்தை நான் அணுகின விதம் வேற. ஆனால் 2021 மாதம் ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து, ஏன் முக்கியமா அதை சொல்றேன்னா, அது ஞாயிற்றுக்கிழமை அன்னையிலிருந்து நான் வேதத்தை அணுகுகிற விதம் வேற. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் இந்த திருப்பு முனை வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த
நாள்ல இருந்து என் வாழ்க்கை குறித்து நான் கொஞ்சம் கவலைப்படுற காரியத்தை விட்டாச்சு. எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து அண்ணா கண்டுக்காம விட்டா அந்த மாதிரி இல்லை, கவலைப்படுறதில்ல. ஏன் அப்படின்னா வேதத்தின் நிச்சயம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதத்தை வைத்திருக்கிறது, என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் நிச்சயமற்றவர்களாய் இருக்கும் இடத்திலிருந்து நிச்சயம் உள்ளவர்களாய் மாறுகிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த வேதம் நம்மை கொண்டு வருகிறது. சத்தியத்தின்படி இயேசு யார், பரிசுத்த ஆவியானவர் யார், அப்புறம் சத்தியத்தின்படி கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், வேத வசனத்தின்படி பூமியில நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இந்த காரியங்களை புரிந்து கொள்ள, அதாவது முழுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, கத்துக்க அதை பார்க்க முடிந்தது. இதை பழக்கப்படுத்த வாழ்க்கையில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்க முடிந்தது. குறைபாடுகளை மேற்கொள்ள முடிந்தது, பயங்களை விட்டு விலக முடிந்தது, விசுவாசத்துல உறுதியா நிக்க முடிஞ்சது. எத்தனை சலசலப்புகள் வந்தாலும் நாம் யாரோடு இணைந்து நிற்கிறோம் என்கிறதான நிச்சயம் அதை பெற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடிந்தது. லைஃப்ல கண்டென்ட்மெண்ட் வந்துருச்சு. கண்டென்ட்மெண்ட்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கண்டென்ட்மெண்ட்னா போதும் என்கிற நிலைமை வந்துருச்சு. ஆமென். போதும் என்று வேணும் அப்படிங்கிற நிலைமை இல்ல, போதும் என்கிற நிலைமை. அப்படின்னா என்ன? நீங்க போதும், உமக்குள்ள எல்லாம் நிறைவானதா இருக்கிறது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. இதுவரைக்கும் தேவன் நடத்தி வந்தார்னா இனி அவர் நடத்த உண்மையும் போதுமானவருமாய் இருக்கிறார் என்கிற நிச்சயம் வந்துருச்சு. மனிதர்களுடைய கைகளை எதிர்பார்க்கிறத விட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பழக்கத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எனக்கு பிறந்த நாள் வரும்போது நாளைக்கு நான் ஜெபம் பண்ணேன். 40 வயசுல ஆண்டவரே நான் எல்லா விஷயத்திலையும் செட்டில் ஆயிடணும், பணம், பதவி, வீடு, வாசல், அந்தஸ்து அந்த இதுல இல்லை. அந்த எண்ணம் இருந்துச்சு முன்ன. 40 வயசுக்குள்ள நான் இதெல்லாம் பண்ணிடணும், இதெல்லாம் நடந்துடணும். ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு. ஆமென். ஏன் இது நான் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, அதுல அப்படி வாழ்ந்து அதுல நிக்கிறதுல எனக்கு அனுபவத்தோட சொல்றதுக்கு ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னுடைய மனநிலைமை, பழக்க வழக்கம், உறவாடுதல் அல்லது எப்படி நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு நான் நிற்கிற சூழ்நிலை வேற. ஆமென். இன்னைக்கு நான் நிற்கிற சூழ்நிலை வேற. ஒரு உதாரணம் சொல்றேன். கடந்த வாரத்துல நாங்க தமிழ்நாட்டுக்கு போனோம். ஒரு திருமணத்திற்காக, என்னுடைய நண்பர் அவருடைய திருமணத்திற்காக நாங்க தமிழ்நாட்டுக்கு போனோம். முதல் பத்திரிகைய எனக்கு தான் அவர் வச்சாரு. அப்படின்னா வீட்டுல வந்து வைக்கிறது இல்ல, வெளியில ரோட்ல பத்திரிக்கை அடிச்ச உடனே முன்னதாக கொடுக்குறாங்க, வீட்டுல வந்து கொடுத்தா வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அப்படி வச்சாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நிலையற்ற சூழ்நிலையிலிருந்து நிலையான சூழ்நிலைக்கு அவரையும் வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை தந்தார். சில வருஷங்கள் எடுத்துச்சு அவரையும் வழி நடத்துறதுக்கு. கவனிங்க, 10வது கூட சரியா முடிக்கல அந்த மனுஷன். ஒரு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வரன் வந்துச்சு. அவங்க இவங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு இதெல்லாம் இல்லை, இது ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு மனுஷன் பேச்சை பிடிச்சிக்கிட்டு நிறைய தேவையில்லாத சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுத்து சமாதானமற்று போய், நிதானமற்று போய், எப்பவுமே குழப்பத்துல, எப்பவுமே பயத்துல, ஆண்டவர் என் கூட பேசுவாரா பேச மாட்டாருங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து எனக்கு இந்த வசன வெளிச்சம் வந்த உடனே நாங்க உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசுவோம். ஐயா இது இப்படி இல்லை, இல்ல அவர் சொல்லிட்டாரு, எனக்கு எவரு சொன்னாரு, எனக்கும் சொல்ல மாட்டாரு, எனக்கு சொல்ல மாட்டாரு, உனக்கு மட்டும் சொல்றாரு. இப்படி வாதாடி 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 ஒரு நிலைமைக்கு வந்து
ஒரு 9 வருஷம் பெங்களூர்ல இருந்தாரு. ஆண்டவர் தெளிவா சில வசனங்களை போட்டுட்டு தான் தீர்க்க தரிசனம், ஆண்டவர் என்ன அபிஷேகத்துல வல்லமை என்ன அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா இந்த வசனத்தை சொன்னேன், ஐயா இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, அப்ப இது நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தோம்னா இந்த சூழ்நிலை இந்த வசனத்தின்படி நம்ம வாழணும். என்ன நடந்துச்சுன்னா சொல்ல சொல்ல அவர் கேள்விப்பட்டு அவரை வழிநடத்தின போதகர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள அவங்களுக்கு முன்னாடி உயர்த்துகிற அளவிற்கு எந்த அளவுக்கு அந்த மனுஷன் மாறிட்டாரு அப்படின்னா, யாராவது கல்யாண கோலத்தில் இருக்கிற மணமகன் முழங்கால் படியிட்டு 2 கையும் மேல தூக்கி அப்படியே சாஷ்டாங்கமா கீழே விழுந்து ஆண்டவர் ஆராய்ச்சி பார்த்திருக்கீங்களா? அந்த திருமணத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஏன் தெரியுமா? மனுஷனை பிரியப்படுத்துகிற சூழ்நிலைகளை கலைந்து தேவனை பிரியப்படுத்துகிற நிலைக்கு வருகிற ஒரு சூழ்நிலை. அப்ப அவருடைய பாஸ்டரை நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நீங்க எப்படி அசராம இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா வசனத்துல நீங்க உறுதியா நின்னீங்க அப்படின்னு சொன்னா என் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் மாறிக்க மாட்டோம், எந்த காலத்திலும் உறுதியானவர்களா நிற்போம் அப்படின்னு. அப்புறம் சில காரியங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வரும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன் நான் இதை நமக்கு சொல்றேன், இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ரொம்ப தூரமா நம்மளை விட்டு இல்லை. ஆமென். ஆண்டவர் ரொம்ப தேவைக்கு ஏற்ப நம்மிடத்துல நெருங்கி வருகிற தேவன் இல்ல. ஆண்டவர் வெறும் சூழ்நிலைக்கு செயல்படுகிற தேவன் இல்ல. அவருக்கு நாம் அவர் நமக்குள்ளிருந்து வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது அவருக்குள் நாம் இருந்து அவராலே நடத்தப்பட்டு வாழுகிறோம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப நாம் எந்த மனநிலையில ஆண்டவரை அணுகுகிறோமோ அந்த புரிதலோடு தான் நம்முடைய வாழ்க்கையின் விடிவு காலம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவரை வெறும் தேவைக்காகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவை சந்திக்கப்பட்ட பிறகு இன்னொரு தேவை வந்துடும். ஆமென். ஆண்டவரை வெறும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் பார்த்தோம்னா ஒரு ஆசீர்வாதத்துக்கு பிறகு இன்னொரு ஆசீர்வாதம், அதுக்கு பிறகு இன்னொன்னு, அதுக்கு பிறகு இன்னொன்னு. ஏன்னா உலகம் அதுதான் கத்துக் கொடுக்குது. ஆமென். அதை தேடிக்கிட்டு போவோம். பணத்துக்காக ஆண்டவரை நம்ம பின்பற்றணும், உலகத்துல எல்லா ஐஸ்வர்யங்களை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முடியவே இல்லை. ஆமென். இன்னைக்கு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா 50,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். 50,000 ரூபாய் இருந்தா 1,00,000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். 1,00,000 ரூபாய் இருந்தா 1 கோடி ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும்னு அதுக்கு முடியவே இல்லை. பதவி மேல ஆசைப்பட்டா இன்னைக்கு இங்க முன்னடிக்கிறேன், நாளைக்கு அங்க நிக்கணும், நாளைக்கு இன்னொரு இடத்துல நிக்கணும், நாளைக்கு இவர் மாதிரி ஆகணும், இன்னொரு நாளைக்கு அவர் மாதிரி ஆகணும்னு அதுக்கும் அளவே இல்லை. ஆனா வேதம் சொல்லி கொடுக்கிறது ஒன்னே ஒன்றுதான். ஆமென். ஒருவன் மேன்மை பாராட்ட கடவன் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறான். ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அசரவே மாட்டீங்க. யார் வந்தாலும், நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, பாருங்க இந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேர்லாம் போடும் பொழுது என் மனநிலை என்ன நான் சொல்றேன் பாருங்க, பெரிய மரியாதை இருக்கு, அவங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. அதனால பம்புறதெல்லாம் கிடையாது. அந்த வேலை நம்ம கிட்ட ஏன் இல்ல சத்தியம் நமக்கு சரியா தெரியும். ஆமென். பம்புறதெல்லாம் கிடையாது. அப்படியே குனிஞ்சுக்கிட்டு அந்த வேலைலாம் கிடையாது. ஏன் இல்ல கர்த்தர் அவர்களை உபயோகப்படுத்துறாரு, அவங்க வாயில இருந்து வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறாரு. ஆனால் இதன் மூலமாய் நான் பலப்பட்டு இன்னும் யார் போல மாறுறேன்? ஊழியக்காரன் மாதிரி இல்ல, இயேசு மாதிரி. ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப அதனாலதான் இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் நம்ம அசர்றது இல்லை. ஏன் வரட்டும் சத்தியத்தில் நிக்கிறவங்கள ரொம்ப கனம் பண்ணணும். இல்லைன்னா அவங்கள
வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம், மற்ற அவர்களுடைய தியாகத்திற்கு ஊழியத்துக்கு மதிக்கலாம். ஆனா சத்தியத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள பின்பற்றணும்னு அவசியம், அவங்களுடைய போதனைகளை பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் இது முக்கியம்? முன்னுரையை போல நான் சொல்றேன்னா, நாம் பேச போகிற சத்தியம் இன்னைக்கு அதை ஒட்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் நிருபம், பவுலனுடைய 2ஆம் நிருபம். முதலாவது நிருபம் எது? போன வாரம் சொன்ன பவுலனுடைய முதலாவது நிருபம் எது? எது முதல்ல எழுதினாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம். இந்த கலாத்தியர்களுக்கு அவர் எழுதும் பொழுது அவர் ஏறக்குறைய கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் ஏறக்குறைய அங்க இருந்தாரு. அவர் நிறைய சத்தியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நான் பார்க்க முடியும். அடுத்து அந்த இடத்துல இருந்து அவர் இன்னொரு ஒரு ஊருக்கு பிரயாணித்து போகிறார். அவர் பிரயாணித்து போகும் பொழுது அந்த சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமா அவருக்கு இல்லை. இந்த தெசலோனிக்கேய பட்டணம், தெசலோனிக்கா அந்த பட்டணம் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணமாக இருக்கிறது. எதுக்கு அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்கு பெயர் போன ஒரு பட்டணம். ஆமென். விக்கிரக ஆராதனைக்கு பெயர் போன ஒரு பட்டணம் தெசலோனிக்கேய பட்டணம். ஒரு மெக்கதோனியா என்னும் அந்த பெரிய மாகாணத்திற்கு தலைமை நகரமாய் இருந்தது. மெக்கதோனியாவுடைய தலைமை நகரமாய் இருந்தது. ஏறக்குறைய 2 லட்சம் பேர் அந்த ஊர்ல வாழ்ந்தாங்க. எத்தனை பேரு? 2 லட்சம் பேர் அந்த ஊர்ல வாழ்ந்தாங்க. அந்த ஊர்ல பயங்கரமான, எங்க திரும்பினாலும் விக்கிரக ஆராதனை, எங்க திரும்பினாலும் ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு கூட்டம், ஒவ்வொரு விக்கிரகத்திற்கு இன்னொரு, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த ஒரு ஊர் இருந்தது. ஆனா பவுல் அந்த தெசலோனிக்கேய பட்டணத்துல எத்தனை நாள் வாழறாரு? நம்ம எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள் சொல்லணும். எத்தனை நாள் வாழ்ந்தாரு? அப்போஸ்தலர் 17:2, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களை, நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாஷித்து. எவ்வளவு நாள் இருந்தாரு? 3 ஓய்வு நாட்கள். அப்படின்னா எத்தனை நாள்? அதிகபட்சம் 21 நாள். அவ்வளவுதான் இருந்தாரு. இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பவுல் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை, கிருபையை, ரட்சிப்பை, விசுவாசத்தை அவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது இந்த ஜனம் என்ன பண்ணிருச்சுன்னா, பயங்கரமா ஆண்டவர் மேல அன்பு கொண்டு அவர்களுடைய எல்லா பழைய வாழ்க்கையை விட்டு பவுலினுடைய போதனையின்படி முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, பெரிய உபத்திரம் வந்துருச்சு, பயங்கரமான போராட்டம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எத்தனை பேர் உபத்திரவமே வரக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே கஷ்டம் வரக்கூடாது. கஷ்டம் வந்தா நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? கஷ்டம் வரும்போது ஒரு மாதிரி ஜெபம், கஷ்டம் இல்லாத போது. இன்னைக்கு இந்த தெசலோனிக்கேய சபையை கொண்டு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான 4 சத்தியங்கள், 10 விஷயம் இருக்கு. இல்ல 4 காரியம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான சத்தியங்களா இருக்கிறது. ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னா, பிராக்டிக்கலா கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எப்படி வாழ வேண்டும், ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை இவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இவங்க எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உபத்திரம் வருது. ஜேசன் என்ற ஒரு உடன் ஊழியன் பவுலோடு இருக்கிறவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க.
பயங்கரமா துன்புறுத்துறாங்க. நிறைய தெசலோனிக்கேய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் பயங்கரமா அடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, எதிர்க்கப்படுறாங்க, ஒதுக்கப்படுறாங்க. ஏன்னா பாருங்க, 2 லட்சம் பேர் ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்துல இருக்கிறாங்க. சின்ன கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுது. 2 லட்சம் பேர் ஒரு சின்ன கூட்டம் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான எதிர்ப்பு, கண்ணீர், கவலை, அடி, உத. ஆனாலும் பவுல் இந்த ஜனங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏன் அப்படின்னா, இந்த 21 நாளுக்கு பிறகு பவுல் அந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டிய தேவை வந்துருச்சு. அங்கிருந்து அவர் கடந்து போன பிறகு பல நாட்கள் பிலிப்பு பட்டணத்துக்கு போறாரு. பிலிப்பு பட்டணத்துல இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு போறாரு. கொரிந்து பட்டணத்துல இந்த 2 பட்டணத்திலையும் ஊழியம் செஞ்ச பிறகு கொரிந்து பட்டணத்துல இருந்து தீமோத்தேயுவை நீ மறுபடியும் போய் இந்த தெசலோனிக்கேயர்களை பாரு. அது ரொம்ப இளமையான ஒரு சபை. 21 நாள் மட்டும்தான் அந்த ஜனங்களோட நான் இருந்தேன். அந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்முடைய இதயத்தை ஊற்றி அங்க அவர்களுக்கு பிரசங்கித்தோம். ஆனா உபத்திரவத்துல அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன். அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல, போய் கண்டறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுவை இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அனுப்பும் பொழுது தீமோத்தேயு மறுபடியும் வந்து பவுலிடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம பிரசங்கிச்சுட்டு போன இந்த ஜனம் வழி விலகவே இல்லை. நம்ம பிரசங்கிச்சுட்டு போன இந்த ஜனம் உறுதியா இருந்தாங்க. உபத்திரவத்தில் அவர்கள் ஆண்டவரை விட்டு விடல. போராட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்க விலகல. அதாவது எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் அவர்கள் பழைய மார்க்கத்துக்கு போல ஆண்டவர் உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. எத்தனை நாள் விசுவாசி? 21 நாள் விசுவாசி. 21 நாள் பிரசங்கம் கேட்டாங்க, அவ்வளவுதான். ஆமென். அவர்களுடைய அடையாளம் அதான் பவுல் பின்னாடி சொல்றாரு, உங்களை பற்றினதான செய்தி, உங்களுடைய விசுவாசத்திற்கான செய்தி அங்க இருக்கிற எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும், நீங்க ஆண்டவருக்காக வாழ்கிற உறுதியான அந்த வாழ்க்கையும் முழு அந்த ஆசியா மைனர்ல பரவி இருக்கிறது. அவ்வளவு உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுன்னு அவர் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இந்த ஒரு நிருபத்தை எழுதுறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசனா இப்படி இருக்கணும். ஆமென். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் மாறுகிற விசுவாசிகளா இருக்கக்கூடாது. ஆமென். கற்றறிந்த சத்தியத்தின்படி என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த உறுதியத்துவத்தை நாம் விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் இங்க சொல்லி கொடுக்கிறத பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா கவனிங்க, 4 முக்கியமான ஒரு விஷயம் இந்த தெசலோனிக்கேயர்ல இருக்கு. முதலாவது, விசுவாசத்தை கண்டு அவர்களை வாழ்த்துகிறத பார்க்க முடியும். 2வது, உங்களுடைய உபத்திரவத்துல நீங்க ஆண்டவரை விட்டு விடாமல் நிலையாய் உறுதியாய் நின்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறத பார்க்க முடியும். 3வது, பரிசுத்தம், அப்புறம் தூய்மையாக்கப்படுதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது என்று அவர்களுக்கு போதிக்கிறத பார்க்க முடியும். 4வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைய நீங்க எதிர்பார்த்து இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்றைக்கும் குறைந்து போய்விடக்கூடாது என்று அவர் போதிக்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளதான் நாம் வாழ முடியுங்கிறத கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமென். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய
போதகர்களுக்கு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி வாழணும்னு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க நல்ல சத்தமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:3 வாசிங்க. தீமோத்தேயுல தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 1:3 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன சொல்றாரு? 3 விஷயம் சொல்றாரு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆமென். நீங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக உண்மையா உறுதியா இருந்திருக்கிறதுனால உங்களுக்காக எங்கள் ஜெபத்துல உங்களை நாங்க மறக்கிறதே இல்லை. இதுல முக்கியமான காரியம், முதல் அதிகாரத்துல முக்கியமான காரியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க விசுவாசத்துல, அன்புல, அப்புறம் நம்பிக்கையில உறுதியானவர்களாய் நின்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 21 நாள், வெறும் 21 நாள் அந்த ஜனங்களோட செலவிட்ட அதனுடைய விளைவு இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பவுல் கற்றுக் கொடுத்த அந்த விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அவர் கற்றுக் கொடுத்த அந்த அன்பிலே அவர்கள் நிலை கொண்டிருந்தார்கள், நம்பிக்கையை விடவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தவர்களாய் இருந்தார்கள். நாம் அப்படிதான் இருக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் வாழுகிற வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஏனோக்கு வாழ்ந்தார், ஆண்டவருக்காக உண்மை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார், ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆதியாகமம் 5:24 சொல்லுது, ஆண்டவர் அவனை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். ஆமென். ஒவ்வொருவரும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், பூமியில ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில் உறுதியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். எப்படி வாழுறது? எப்படி வாழுறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தினந்தோறும் வாழணும். ஆமென். என்னைக்கு நான் ஒரு நாள் இல்ல, திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரசங்கம் வந்த உடனே அப்படியே உள்ளம் அப்படியே உடைந்து குத்தப்பட்டு ஆண்டவரை இன்னில இருந்து உமக்காக இல்ல இல்ல இல்ல. அந்த தெசலோனிக்கேயர்கள் போல தினந்தோறும் ஆண்டவருக்காக விசுவாசத்திலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் உறுதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். என்ன வந்தாலும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டம் ஒரு சின்ன கூட்டத்தை எதிர்க்குது. ஆனாலும் இந்த சின்ன கூட்டம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்ததுனால எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படல. எது வந்தாலும் சந்தோஷத்துடனே கூட பொறுமையாக ஏற்றுக்கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள். ஆமென். கிறிஸ்து இதை செய்தாரு, நாம் இதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், அன்பிலே நாம் உறுதிப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:10 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:10. அந்தபடி நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். என்ன சொல்றாரு? நீங்க ஒருவரில் ஒருவர் காண்பிக்கிற அன்பை நீங்க எப்படி மக்கெதோனியா தேசத்தில் உள்ளவர்களுக்கு முழு தேசத்தில் உள்ளவர்களுக்கு காண்பித்தீர்களோ, அதே போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த அன்பு நம் பொழுது நிறைய நேரம் குறைபாடுகளை உடைய அன்பாய் இருக்கிறதை கூட நாம் பார்க்க முடியும். அன்புங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? எதிர்பார்ப்புள்ள அன்பு இருக்கிறது. ஆமென். தேவைக்கேற்ப
அன்பு இருக்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்ப அன்பு இருக்கிறது, மனிதர்களுக்கு ஏற்ப அன்பு இருக்கிறது, உறவுகளுக்கு ஏற்ப அன்பு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்து உங்களில் அன்பு கூர்ந்தது போல. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அளவுகோல் என்னது? ஒருத்தவங்க கிட்ட நம்ம அன்பு கூறணும் அப்படின்னா நம்முடைய அளவுகோல் என்னது? கிறிஸ்து உங்களில் அன்பு கூர்ந்தது போல. எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை அனுபவிக்கலன்னா அது கொடுக்க முடியாது. ஆமென். கிறிஸ்துவின் அன்பை நான் தனிப்பட்ட விதத்தில் அனுபவிக்கல அப்படின்னா அந்த அன்பை நான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் கொடுத்ததை தான் நான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பிதாவினிடத்தில் நான் பெற்றவைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? என்னிடத்தில் கற்றவைகளையும் கேட்டவைகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார், போதிப்பார். அப்ப இயேசுவினிடத்தில் நாம் பெறாத அன்பை உலகத்துக்கு நாம் இயேசுவின் அன்பாய் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப ஏன் அன்பில் குறைபாடு வருது அப்படின்னு சொன்னா, இயேசுவின் அன்பை நாம் அனுபவிக்க வேண்டிய விதத்துல, பெற வேண்டிய விதத்துல, புரிந்து கொள்ள வேண்டிய விதத்துல புரிந்து கொள்ளல, பெறல, ஏற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. இயேசு எப்படி அன்பு செலுத்தினாரு? பைபிள் என்ன சொல்லுது? உன்னுடைய அயலானை அவனிடத்துல நீ அன்பு கூறணும். அதுக்கு ஒரு கதையை சொல்றாரு. லூக்காவுல ரொம்ப அழகான ஒரு கதை. 10ஆம் அதிகாரம் 25 37 வரைக்கும் நல்ல சமாரியனை குறித்ததான ஒரு கதை. ஒரு யூதன் என்ன பண்றான்? யாரு, அதாவது யூதன் வழி போக்கனா போறான், திருடர்கள் வராங்க, அவங்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவனை என்ன பண்றாங்க? அடிச்சுட்டு அப்படியே கீழே விட்டு சாக விட்டு போயிடுறாங்க. அந்த வழியா யார் வர்றது? சொல்லுங்க, அந்த வழியா யார் வர்றது? ஒரு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு பாஸ்டர் வராரு, அதுக்கப்புறம் ஒரு விசுவாசி வராரு, அதுக்கப்புறம் ஒரு அந்த வேற ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு. இப்படி புரிஞ்சுக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் வராரு, அப்புறம் ஒரு விசுவாசி வராரு, அப்புறம் வேற ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு. இந்த 2 பேர் யூதர்களுக்கு அடையாளப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு. இன்னொருத்தவர் வெளியே புறஜாதிகளா இருக்கிறவர்களை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறவரா இருக்கிறாருங்கிறத பார்க்கிறப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இவங்க 2 பேருக்கு சாதாரணமா பேரை சொல்லிட்டு இந்த சமாரியன்னா என்னது? ஒதுக்கப்பட்டவன் அர்த்தம். சமாரியன்னா என்னது? புறக்கணிக்கப்பட்டவன் அர்த்தம். சமாரியன்னா என்னது? புறஜாதின்னு அர்த்தம். அப்ப இவன் ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? இந்த சமாரியனை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த சமாரியனை எப்படி கூப்பிடுறாரு? நல்ல சமாரியன். ஆமென். புறஜாதி, ஆனா நல்ல குணம் உள்ளவன். இன்னைக்கு ஆவிக்குரிய விதத்துல நாம் இதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல நீங்களும் நானும் புறஜாதிகளா இருந்தோம், இயேசுவை அறியாதவர்களா இருந்தோம், அவருடைய குடும்பத்தில் சேராதவர்களா இருந்தோம், அவருடைய அன்பை உணராதவர்களா இருந்தோம். இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அயலார்கள், ஆண்டவர் அறியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல சமாரியன் என்ன பண்றான்? அவனுடைய காரியத்தை எல்லாம் கொடுத்துட்டு பாருங்க, தகுதி இல்லாத ஒருத்தவனுக்கு உதவி செஞ்சு அதை மட்டும் பண்ணல, எடுத்துட்டு போய் அவனை ஒரு மருத்துவமனையில சேர்த்து அது மட்டும் பண்ணல, பணத்தை கொடுத்து அது மட்டும் பண்ணல, என்ன சொல்றான்? இன்னும் பணம் வேணும்னாலும் கேளு, நான் கொடுக்கிறேன். ஆமென். ஒரு உறவு இல்ல, இந்த உறவை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்தாரு. ஆமென். நம்முடைய எல்லா பாவங்களையும் எடுத்து, எல்லா மீறல்களையும் எடுத்துட்டு, எல்லா குறைபாடுகளையும் நீக்கிட்டு, எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் வேணும்னாலும் நான் உங்களுக்கு
ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு அன்பில் பூரணப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த பூரண அன்பை மற்றவர்களுக்கு நாம் செலுத்துகிறோமா என்கிறது தான் கேள்வி. ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயர்ல இதை தான் சொல்றாரு, நீங்க அன்பு செலுத்துறதுல குறைவுள்ளவர்களா மாறிடாதீங்க. வெறும் வார்த்தையில இல்ல, உங்களுடைய செயல்லையும், உங்களுடைய இரக்கத்திலையும், உங்களுடைய பொறுப்புலையும், உங்களுடைய உறவிலையும் அந்த நிறைவான அன்பை செலுத்துவீர்களாக அப்படின்னு. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்க சொல்லிக் கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி கவனிங்க, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் முன்னுரையா சொல்லும்போது சொன்னேன், என்ன பிரச்சனை வந்துருச்சு தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அப்படிங்கிற பிரசங்கத்தை இந்த பவுல் சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஜனங்க பாருங்க, இந்த 21 நாட்கள் பவுல் பிரசங்கித்த பொழுது அந்த சபையில இருந்த சில வயதானவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போன பிறகு ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்து வாழ்ந்து மரித்தவர்கள் கிறிஸ்துவோட கூட கிறிஸ்துவினுடைய வருகையில சேர்க்கப்படுவார்களா என்ற குழப்பம் சபைக்குள்ள வந்துருது. ஆமென். இந்த கேள்வியை நான் கேட்டா, இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்கு அந்த நிச்சயம் இருக்கான்னு கேட்டா இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நாம் வாழ்ந்து இருக்கிறோம். இங்க சபையில் இருந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். ஆமென். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி தான் பவுல் சொல்றாரு, பாருங்க, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவுக்காக உண்மையா வாழ்றீங்கன்னு சொன்னா, அன்பு செலுத்துறீங்கன்னு சொன்னா, இயேசுவை உலகமெங்கும் பறைசாற்றுகிறவர்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்ககிட்ட தேவையான முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா? என்ன? அமைதலா இருங்கள். ஆமென். வேலை செய்யுங்க. ஒருத்தவங்க தாங்குங்க. அமைதலா இருங்க. ஆமென். அப்ப கவனிங்க, என்ன சொல்லி கொடுக்கிறாரு? மற்ற இடங்கள்ல பார்க்கும் பொழுது பாருங்க, கலாத்தியா சபைக்கு எழுதும் பொழுது என்ன வந்துருச்சு? கொஞ்சம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட பிறகு கள்ள உபதேசிகள் அந்த சபையில் இருந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க? குழப்பிட்டாங்க. அதனால என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜனங்களும் ஆண்டவர் விட்டு வழி விலக நேரிட்டுச்சு. பயங்கரமா திட்டுறாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அமைதல் உள்ள வாழ்க்கை வாழுங்க. ரொம்ப அலட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமா ஒரு என்ன சொல்றதுங்க, நிதானமற்ற வாழ்க்கையை வாழாதீங்க. ஒரு உலகத்துல நான் யாரு அப்படிங்கிற காரியத்தை காண்பிக்கிறதுக்காக ஒரு சலசலப்புள்ள வாழ்க்கையை வாழாதீங்க. கிறிஸ்தவர்கள் நிதானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். உலகத்தில் இயேசுவை அறியாதவர்கள் ரொம்ப என்ன சொல்றதுங்க, அடையாளத்தை தேடி என்ன சொல்றதுங்க, அலக்கழிக்கிறத பார்க்க முடியும். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழணுமா? அமைதி உள்ளவர்களாய். அமைதி உள்ளவர்களா யார் கூட பேச மாட்டான், அந்த மாதிரி அமைதி இல்லை. அமைதி உள்ளவர்களா என்ன? ஒரு நல்ல அமர்ந்திருந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. ஆமென். ஒரு அலசடிப்படுகிற வாழ்க்கை இல்ல, ஒரு அப்படியே முதிர்ந்த ஒரு வாழ்க்கை. அது எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். இங்க ஓடுது, அங்க ஓடுது, அதை பண்றது, இதை பண்றது, இப்படி பண்றது, அப்படி பண்றது, துணிஞ்சு பேசுறது, நோகடிக்கிறது, புறங்கூறுறது, குற்றம் சாட்டுகிறது. அது மட்டும் இல்ல, மற்றவங்களை பற்றி
இதெல்லாம் இதை சொல்றாரு. அப்படியே வாசிக்கும் போது இதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இல்லாம இதை தவிர்த்து, ஏன்னா உலகத்தான் இதெல்லாம் பண்ணி வாழறான், இதை தவிர்த்து அமைதி உள்ள வாழ்க்கை வாழுங்க. அதுதான் ஆவியின் கனியால உருவாக்குகிற ஒரு வாழ்க்கை. அன்பு, சமாதானம், தாழ்மை, பொறுமை, சந்தோஷம். ஆமென். இதுதான் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டிய. பாருங்க, நல்ல வசனத்துல தேறினவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க தெரியுமா? வசனத்துல தேறினவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்க தெரியுமா? ஆமென். என்ன வந்தாலும் அசர மாட்டாங்க. அப்படியே அப்படியே ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நிலையான ஒரு வாழ்க்கை. உபத்திரம் வந்தாலும் சந்தோஷத்தை அதுல பார்க்க முடியும். போராட்டம் வந்தாலும் ஆண்டவருக்காக அவர்கள் தாங்கள் எடுத்ததான தீர்மானத்திலே உறுதியாய் நிற்கிற நிலைமை. உலக மனிதர்கள் ஒரு சூழ்நிலைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைவுறாமல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 2:19. ஆண்டவரிடத்தில் இருந்த வார்த்தையை பெற்ற ஒரு ஸ்திரீ என்ன பண்றா? கவனிங்க. லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். அந்த சங்கதிகளை எல்லாம் தூதன் வந்து வானத்துல இருந்து அந்த அம்மா கிட்ட பேசுறான். அடுத்து அந்த அம்மா ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிடல. ஆமென். மரியாள் என்ன பண்ணல? தூதனே வந்து என்கிட்ட பேசிட்டான், போடுறா போட, அப்படி ஆரம்பிக்கல. என்ன பண்ணா? எல்லா சங்கதிகளையும் தன் இதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி அமைதியானவளாய். மரியாள் உடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை. என்ன தெரியுமா? எங்கேயும் துணிஞ்சு பேசினதா மரியாளை பத்தி ரெக்கார்டு பண்ணவே இல்லை பைபிள்ல. எங்கேயும் வந்து அப்படியே ஒரு சலசலப்பு உண்டு பண்ணனதா ஒரு ரெக்கார்டு பைபிள்ல அந்த அம்மாவை பத்தி இல்லவே இல்லை. எங்கேயும் இயேசுவ அப்படியே என்ன சொல்றதுங்க, தடுத்து மடக்கே நாம் அம்மாடா அப்படிங்கிற மாதிரி பேசினதா எங்கேயுமே இல்லை. முதிர்ந்தவர்கள் அமைதியான வாழ்க்கைய வாழ்வாங்க. இத பவுல் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? உனக்கு எவ்வளவு அதிகமா தருதோ அவ்வளவு பொறுமையாயிரு. ஆமென். எவ்வளவு அதிகமா உன்னுடைய வாழ்க்கையில நீ காரியங்களை கற்றுக்கொள்றியோ அவ்வளவு தாழ்மையாயிரு. எவ்வளவு அதிகமா ஆண்டவரை குறித்து புரிதல் வருதோ அவ்வளவு அதை இதயத்தில் பதுக்கி வைத்து ஆண்டவர் மகிமைக்காக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டு. என்ன சொல்றாரு இங்க? இந்த சபையில என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, இந்த 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த தெசலோனிக்கேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து பவுல் சொல்றாரு. செத்தவங்க கைவிடப்பட மாட்டாங்க, முதலாவது அவர்கள் தான் உயிரோடு எழுந்திருப்பாங்க, பிறகு உயிரோடு இருக்கிற நாம் அந்த அவர்களோடு இணைந்து கொள்வோம், ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவர் கூட வச்சுக்குவார்னு சொல்லும் பொழுது இந்த ஜனம் என்ன பிளான் பண்ணுதுன்னா, ஓகே ஆண்டவர் இன்னைக்கே வந்துடுறாரு போல, இந்த வாரத்திலே வந்துடுறாரு போல, வேலை வெட்டிக்கெல்லாம் லீவ் விட்டு ஒரே இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு ஆண்டவர் வருவார்னு வானத்தை பார்த்து வாழலாம் அப்படின்னு அந்த ஜனம் நினைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லம்மா, வேலை செய்ய. அவன் ஒருத்தவங்க உதவுங்க, தேவைகளை சந்தியுங்க, ஊழியம் செய்யறது ஆண்டவருக்காக செஞ்சால். பவுல் சொல்றாரு இதே பகுதியில், உங்களை நான் வந்து கஷ்டப்படுத்தல, உங்களிடத்துல பொருளாதார உதவியை நான் கேட்கல. என்ன பண்றாரு? உங்ககிட்ட நான் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுக்கு எனக்கு என்ன பண்றாரு சொல்லுங்க, என்ன பண்றாரு? நானே கை வேலையை செஞ்சு என்னுடைய தேவைகளை சந்திச்சுட்டேன். ஆமென். எதுக்கு இந்த காரியத்தெல்லாம் உபதேசமா அந்த சபைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கணும்? எதுக்கு உபதேசமா இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? ஆண்டவர் பாருங்க,
நாம் சோம்பேறிகளா இருப்பதற்காக நம்மளை அழைக்கல. ஆண்டவர் தன்னை ஒரு குறைவுள்ளவனாய் காண்பித்து, அல்லது நம்ம ஒன்னும் செய்யாம அவரே நமக்கு எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படிங்கிறத நாம் ஒரு தவறான உபதேசத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் செய்கிறத அவர் நமக்காக ஏற்கனவே செய்து விட்டார். அந்த வாழ்க்கையை நாம் வாழுகிறவர்கள் எந்த விதத்திலையும் அவருடைய நாமத்துக்கு களங்கத்தை விளைவிக்காமல், ஆமென். கிறிஸ்தவர்களா மாறிட்டா வேலை செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லிக் கொடுக்கல. கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் பவுல் சொல்றாரு. ஆமென். ஊழியர்களாய் பிரத்யேகமாய் வேத ஒழுங்கின்படி அழைக்கப்பட்டவர்கள், விசுவாசிகளையே முதன்மையாய் வைத்து அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை குடும்பங்களை சரியாக வழிநடத்த வேண்டும் என்று பிரத்யேகமாய் அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை இதே முக்கியமான வேலையா செய்யலாம். ஆனா ஒரு தாளந்த ஆண்டு கொடுத்துட்டா, ஒரு கிருபை ஆண்டு கொடுத்துட்டா, ஒரு இரக்கத்தை ஆண்டு கொடுத்துட்டா, ஒரு என்ன சொல்றதுங்க, ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுத்துட்டா எல்லாத்தையும் விட்டு கிளம்பிடுறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு களங்கத்தை விளைவிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குது. ஆமென். பிராக்டிக்கலா அந்த சர்ச்சில் இருந்த ப்ராப்ளம் அவர் அட்ரஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. ஊழியம் தேறினவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊழியம் யார் செய்யணும்? தேறினவர்கள். எதுல தேறினவர்கள்? எதுல தேறினவர்கள்? இப்ப டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஊழியம் செஞ்சாரு. ஏன் அவருக்கு பயங்கரமான மதிப்பு தெரியுமா? அவர் பேங்க் மேனேஜரா இருந்து அதை பெரிய, அதாவது ஒரு லெவல் வரைக்கும் அவர் ரெண்டத்தையும் செஞ்சிட்டு இருந்தார். சுவிசேஷ ஊழியத்தையும் செஞ்சாரு, பேங்க் மேனேஜரா இருந்தார். ஜெபத்தை விட்டுட்டாரா? நான் பேங்க் மேனேஜர் ரொம்ப பிஸி, நான் ஜெபம் பண்ணல. ஆமென். அப்படியெல்லாம் இல்லை. ஜெபத்திற்கு அறியப்பட்ட ஒரு மனிதனாய், ஊழியனாய் அந்த ஊழியக்காரர் இருந்தார். ஹல்லேலூயா. வேலையும் செஞ்சாரு, ஊழியமும் செஞ்சாரு. வேலையில கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலையில பிரதானமான ஊழியமா சுவிசேஷகன ஆண்டவர் பிரத்யேகமா அவர் அழைக்கும் பொழுது வேலையை விட்டுட்டு என்ன பண்ணாரு? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் எல்லாத்தையும் முறையா செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து முறை தவறி செய்யற ஆண்டவரே கிடையாது. எல்லாத்தையும் முறையா, ஆமென், ஸ்டெப் பை ஸ்டெப், பிரிக் பை பிரிக். ஹல்லேலூயா. சும்மா அப்படி நினைச்சத அப்படியெல்லாம் ஆண்டவர் செயல்படுற தேவன் இல்ல. பவுல் என்ன சொல்றாரு? வேலை செய்ய வேண்டிய இடத்துல நான் வேலை செஞ்சேன், பிரசங்கிக்க வேண்டிய இடத்துல நான் பிரசங்கிச்சேன். ஆமென். உபத்திரவப்பட வேண்டிய இடத்துல உபத்திரவப்பட்டேன். ஹல்லேலூயா. அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருந்தேன். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு வைங்களேன், இன்னைக்கு இருக்கிற மற்றவங்களை விட்டுருங்க, கிறிஸ்தவங்க என்ன பேசுவாங்க? இங்க பதில் சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு, கிறிஸ்தவங்க அந்த ஊழியக்காரை பத்தி இன்னைக்கு என்ன பேசுவாங்க? வசனத்துல உறுதிப்பட்டவர்களா இருந்தா, பவுல் 21 நாள் மட்டும்தான் கலாத்தியா பட்டணத்துல, கலாத்தியா இல்ல தெசலோனிக்கே பட்டணத்துல இருந்தாங்க. அவர் போய் பல மாதங்கள், சில வருஷங்கள் கூட சொல்றாங்க, ஜனங்க விசுவாசத்தில் போதனையில் உறுதியா நின்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெல்கம் டு கிறிஸ்டியானிட்டி. ஏன் தெரியுமா? இன்னைக்கு உலகம் இந்த கிறிஸ்தவத்தை காட்ட மாட்டேங்குது. உபத்திரவம் கிறிஸ்தவர்களுக்கு உரியதா இருக்கிறது என்று இன்னைக்கு உலகம் சொல்லிக் கொடுக்க மாட்டுது. போராடி ஆண்டவருடைய பிள்ளைகளா இந்த உலகத்துல நம்ம உறுதியா நிக்கிறோம்னு இந்த உலகம் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டுது. இயேசுவை தேடு, எல்லா கஷ்டமும் சரியா போயிடும். இயேசுவே எங்கேயும் அதை சொல்லல. இயேசுவே எங்கேயும் அதை சொல்லல. இயேசுவை தேடு, உன் கஷ்டத்தின் மத்தியில் உன்னோடு கூட அவர் இருப்பார். அததான் பைபிள் சொல்லி கொடுக்கிறது. உபத்திரவம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் அதை
நீங்க திடன் கொள்ளுங்க, அதை நான் ஜெயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நீங்க கஷ்டப்படுவீங்க, நான் கஷ்டப்படுவேன். நீங்க உபத்திரவப்படுவீங்க, நான் உபத்திரவப்படுவேன். நீங்க கண்ணீரின் பாதையில போவீங்க, நானும் அந்த கண்ணீரின் பாதையில போவேன். போராட்டங்கள் வரும், வேதனைகள் வரும், பலவீனங்கள் வரும். கிறிஸ்துவின் நிமித்தமா இதெல்லாம் நமக்கு வரும். ஆனால் திடன் கொள்ளுங்கள். பைபிள் என்ன சொல்லுது? நம்மோடு கூட இதெல்லாம் பாதையிலும் அவர் கூடவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? உலகத்திலிருந்து அப்படியே என்ன சொல்றதுங்க, உலகத்துல அப்படியே கட் பண்ணி அப்படியே மேல தொங்குற வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைனா உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, உலகத்துல இருந்து அப்படியே நம்ம தனியா தொங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உலகத்தில் நாம் வாழ்கிறோம். உலகத்தின் போராட்டங்கள் நம்மள இக்கட்டா மாற்றும். உலகத்தின் உபத்திரவங்களை நம்மள கஷ்டப்படுத்தும். நாம் கண்ணீரின் அனுபவத்துக்குள்ள போவோம். கேள்விகளுக்கு பதில் அற்ற சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்காரு? அதுல இருந்து உன்னை நான் தனியா எடுக்கிறேன்னு சொல்லல, அதுக்குள்ள நான் கூட இருப்பேன். ஆமென். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உலகத்தின் போராட்டத்துக்குள்ளே சிறையிருப்புக்குள்ள இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட, அவர்கள் அக்கினி சூளையில் எரியப்பட்டாலும் கூட ஆண்டவர் இது எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அனுமதித்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அனுமதிச்சார். ஏன்? அந்த அக்கினி சூளையில் அவங்க இருக்கும் பொழுது இயேசுவை ராஜா இவர்களோடு பார்த்தார். ஆமென். இந்த உலகத்துல நான் பாருங்க, மற்ற ஜனங்களுக்கு வர கஷ்டம் நமக்கு இல்ல அப்படின்னு சொன்னா கோடி கோடியா இன்னைக்கு இயேசுவை ஜனங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆமென். கோடி கோடியா ஜனங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்? கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை, உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை. அப்ப கிறிஸ்தவங்க பிரச்சனை வரும்போது தப்பா ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவர் கண் இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் மட்டும் ஏன் இந்த உபத்திரவத்துக்குள்ள போனோம்? வேற எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே, நீங்க இதை எதுக்கு அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா இந்த சூழ்நிலையில உம் நாமம் மகிமைப்பட இந்த உபத்திரவத்தை நான் ஆண்டவரே சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். ஆமென். பவுல் இந்த நிலையில இருந்ததுனாலதான் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சி அடையுங்கள். பிலிப்பியர் 1:6 சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும். எங்க? ஜெயில உட்கார்ந்து கை கால் கட்டி போட்ட பிறகு சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும். God never promised a problem free life. பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணல. ஆமென். உபத்திரவம் இல்லாத வாழ்க்கைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணல. கவனிங்க, விக்கிரக ஆராதனைகளை விட்டுட்டு ஜனங்க வந்துட்டாங்க. ஆனா அந்த விட்டுட்டு வந்த சொந்தக்காரங்க சும்மா இருப்பாங்களா? அந்த ஊர் தலைவர்கள் சும்மா இருப்பாங்களா? இந்த நிலைமையிலும் அவர்கள் எத்தனை உபத்திரவம் வந்தாலும் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார்கள். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியில தான் நீங்க பரலோகத்துக்கு நுழைய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியா தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிங்க 1 தெசலோனிக்கர் 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். 1 தெசலோனிக்கர் 5:16. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கவனிங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். ஆண்டவர் சித்தம் என்ன வாழ்க்கையில? ஆண்டவர் சித்தம் என்ன வாழ்க்கையில? இதுதான் ஆண்டவர் சித்தம். ஆமென். என்ன வந்தாலும்
பாருங்க, கஷ்டம் வந்துச்சுன்னா, நல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பக்கத்துல பார்த்து ஜெபம் பண்ண மாட்டோம். நல்லா இருக்கும்போது என்ன பண்றது இல்ல? ஜெபம் பண்றது இல்ல. கஷ்டம் வரும்போது என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆமென். கஷ்டம் வரும்போது நன்றி சொல்றோமா? ஆமென். முதிர்ந்த விசுவாசி எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க தெரியுமா? இந்த வசனம் என்ன சொல்லுது? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஈவு. ஆமென். பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. ஆமென். உலகம் அதை எடுக்கணும்னு நினைக்கும், ஆனா அவர் கொடுத்ததை நான் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தலனா அது எப்படி அவர் கொடுத்தது நிறைவா மாறும்? மாறாது. ஹல்லேலூயா. நான் உபத்திரவத்தையே பார்த்தேன்னா சந்தோஷத்தை இழந்துருவேன். ஆமென். நான் பிரச்சனையே பார்த்தேன்னா அதுக்கு பதில் கொடுக்கிறவரை என் கண்ணுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நான் வெறும் கஷ்டத்தையே பார்த்தேன்னா இளைப்பாறுதல மறந்துடுவேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்ப இயேசு கிட்ட வந்திருக்கிற நமக்கு இயேசு கொடுத்திருக்கிற மேலான ஆசீர்வாதம் என்னது? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. கஷ்டத்தின் மத்தியில் அமைதியாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இளைப்பாறுதல் ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. உபத்திரவத்தின் மத்தியில சந்தோஷமாய் வாழ்ந்து தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு குறை சொல்றத பெருசா இன்னைக்கு கிறிஸ்தவங்க கையில எடுத்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு ஏன் சொல்றாரு? ஏதோ ஒரு நாள் அங்க குறை சொல்லணும்னு அர்த்தம். அதுக்கு அவர் பதில் சொல்லணும். ஆமென். ஒரு நாள் உட்கார்ந்து இல்ல, ஒரு நாள் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் குறை சொல்லணுங்கிறதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஜெபத்தை விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? எப்போதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய அமைதலான வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இது 3 நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. இது 3 செய்யணும். கஷ்டம் வரும்போது எத்தனை பேர் ஆண்டவரே இந்த உபத்திரவத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? கஷ்டம் வரும்பொழுது, எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு தான் வரணுமா? உனக்கு தான் வரணும். ஏன்னா உன்னைதான் அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போகணும்னு விரும்புறார். மற்றவங்களுக்கு யாருக்கும் வரல. நீங்க பாக்கியவான்கள். ஏன்? காய்க்காத பழம் காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆமென். நீங்க உருவாயிட்டு உங்களுக்கு கஷ்டம் மேல கஷ்டம் வருது அப்படின்னா ஆண்டவர் உங்க மேல கண்ணை வச்சிருக்காருன்னு அர்த்தம். பிசாசும் உங்க மேல கண்ணை வச்சிருக்கான்னு அர்த்தம். ஆமென். கஷ்டமே இல்லை அப்படின்னா ஆண்டவருக்கு நீங்க தேவையில்லை, பிசாசுக்கு நீங்க தேவையில்லைன்னு அர்த்தம். ஆமென். உங்களுக்கு போராட்டம் வருதா? தினம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து ஒரு குறைவு இருக்கா? ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம், டெய்லி ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையை ஆண்டவர் சொல்லாதீங்க, உறவை வளர்த்துக் கொள்ளுங்க. ஆமென். ஜெபம் எதுக்காக பண்றது? சொல்லுங்க, எதுக்காக ஜெபம் பண்றது? எதுக்காக ஜெபம் பண்றது? சொல்லுங்களேன். எதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம்? எதுக்கு ஜெபம் பண்றோம்? இயேசு கிறிஸ்து எதுக்கு ஜெபம் பண்ணாரு? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எதுக்கு ஜெபம் பண்ணாரு? அவர் குறைவுள்ளவராகவும் பிதாவானவர் நிறைவுள்ளவராகவும் இருக்கிறதுனால ஜெபம் பண்ணாரா? இல்ல. ஒரு புள்ள ஒரு அப்பா கிட்ட கேட்டா நிச்சயமா அது கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி அவருக்கு இருந்துச்சு, அதனால ஜெபம் பண்ணார்.
ஆமென். உறவுல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்றது தேவைய ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு இல்ல, ஜெபம் பண்றது உறவை இன்னும் உறுதிப்படுத்தி நிலைநாட்டுகிறது. ஹல்லேலூயா. ஏன் ஜெபம் பண்ணணும்? என் ரிலேஷன்ஷிப் வித் தி ஃபாதர், எங்க அப்பா கிட்ட நான் எவ்வளவு அதிகமா நேரத்தை செலவிடுறேங்கிறத இந்த ஜெபம் காட்டும். ஆமென். பைபிள் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தினந்தோறும் காலையில, மத்தியானத்துல, இரவுல, எல்லா வேளையிலும் ஜெபிக்கிறவராய் இருந்தாரு. ஏன்னா அவர் அத பாரமா நினைக்கல, ரொம்ப பிடிச்சு செஞ்சாரு. ஏன் அவருக்கு அது பிடிச்சது? போய் பரலோகத்தில் இருக்கிற அவருடைய தகப்பனோடு உறவாடுகிறத, பேசுறத முக்கியமா அவர் நினைச்சாரு. ஆமென். அதனாலதான் தொடர்ந்து அதை செஞ்சாரு. அதனாலதான் பவுலிங்க இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொல்றாரு. ஆமென். ஜெபம் பண்றது ஸ்தோத்திரம் 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 அது இல்ல. ஜெபம் பண்றது எது? அப்பா, இன்னொரு வாய்ப்பு உங்ககிட்ட உங்க முகத்தை நாடுறதுக்கு, இன்னொரு வாய்ப்பு உங்ககிட்ட ஆண்டவரே என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு, இன்னொரு வாய்ப்பு உங்ககிட்ட என்னுடைய பாசத்தை காட்டுறதுக்கு. என் தேவையை நீங்க பார்த்துப்பீங்க, அது கூட ஸ்தோத்திரத்தோட கூட என்னுடைய விண்ணப்பங்களை உங்களுக்கு நான் செலுத்துவேன். ஆமென். எவ்வளவு முதிர்ச்சி பாருங்க பவுலுக்கு. இது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் நான் ஜெபம் பண்ணோம்? ஏன் நான் ஜெபம் பண்ணோம்? கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனோம், இதெல்லாம் கொடுத்தா இதை எனக்கு கொடுத்துருவான். பேங்க்குக்கு போனோம், இதெல்லாம் கேட்கறான், அதெல்லாம் ஃபில் பண்ணா அதை எனக்கு கொடுத்துருவான். ஆமென். ரேஷன் ஆபீஸ், ரேஷன் வாங்குறதுக்கு போனோம், இதெல்லாம் காட்டினா அதை எனக்கு கொடுத்துருவான். வெறும் தேவைக்காக ஆண்டவர் தேடுறது இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. சொந்த பிள்ளையாக நம்மள அவர் மாற்றி புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவனாய், அதுக்காக அந்த உறவை இன்னும் வலுப்படுத்திக்கிறதுக்கு நான் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சித்தம். ஜெபிக்கிறது எது? எது ஜெபிக்கிறது? என்னது? தேவனுடைய சித்தம். பரிசுத்தமா இருக்கிறது என்னது? தேவனுடைய சித்தம். தினந்தோறும் அவருடைய அவரை 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 போல் நாம் தூய்மை ஆகிறது என்னது? தேவனுடைய சித்தம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. விசுவாசிகளாய் ஒருவேளை நம்ம இதை உல்டாவா பண்ணிட்டு இருக்கோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுறாரு. தெசலோனிக்கே சபைக்கு அன்னைக்கு அதை பேசினாரு, இன்னைக்கு இதை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்ன பண்றாரு? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடவே கூடிய ஸ்தோத்திரத்தை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரத்தோட கூட உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறிடுங்க. யோபு 1:20-21 சொல்லுது. ரொம்ப அழகான ஒரு காரியம். எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்த பிறகும் ஆண்டவருக்கு அவன் ஆராதனை செய்தவனாக இருந்தான். எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்தவனாய் இருந்தான். பாருங்க, நான் கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஆண்டவருடைய ஆளுகை குறைஞ்சிருச்சு கிடையாது. அவன் ஆண்டவருடைய வல்லமை குறைஞ்சிருச்சுன்னு கிடையாது. நான் பிரச்சனையில இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஆண்டவருடைய அதாவது ஆண்டவருடைய பாதுகாப்பை விட்டு தூரமா இருக்கிறேன்னு கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கவனிங்க. இதோட கூட நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் எதை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, பரிசுத்த வாழ்க்கையை நாம் தினம்தோறும் வாழ வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த வாழ்க்கையை நான் டெய்லி வாழணும். ஆமென். பரிசுத்த வாழ்க்கையை டெய்லி வாழணும். இரண்டாவது, பூரணமாய் தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும், மற்றவங்களிடத்தில் அன்பு செலுத்தணும். ஆமென். மூன்றாவது, கொடுத்த வேலையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாலாவது, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். ஆறாவது, எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் நன்றியோடும் நாம் இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. எழுதுறவங்களுக்கு இன்னொரு முறை சொல்றேன், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை தினந்தோறும் வாழணும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் எல்லாரும், பரிசுத்த வாழ்க்கையை டெய்லி வாழணும். ஒரு நாளுக்கான காரியம் இல்ல, ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்த வாழ்க்கை டெய்லி வாழணும். இரண்டாவது, அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் அன்பு செலுத்துறதுல என்ன பண்ணக்கூடாது? குறை வைக்க கூடாது. ஆண்டவரிடத்துல எப்படி அன்பு செலுத்துறோமோ அதே போல மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்தணும். நமக்கு இருக்கிற வேலைகள்ல ஊழியமா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், உலக வேலையா இருக்கலாம், சபை வேலையா இருக்கலாம், உண்மையும் உத்தமமா செய்ய வேண்டும். மனிதர்களுக்காக செய்யக்கூடாது, ஆண்டவருக்காக செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைக்காக செய்யணும். ஆமென். நாலாவது, ஜெபம் உறவிலிருந்து எழும்ப வேண்டும், தேவையிலிருந்து எழும்பக்கூடாது. ஆமென். தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கணும். நாலாவது, அன்பிலும் நன்றியிலும் நாம் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியங்கள் நம்மிடத்துல இருக்குன்னா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஒருவேளை இது நம்ம கிட்ட இல்லைன்னா நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஆமென். நிறைய இதுக்காக வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துல எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நாங்க எப்படி இந்த உலகத்துல வாழணுங்கிறத காண்பிக்கிறதுக்காக. எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி ஒரு நிமிஷம் கேட்ட வார்த்தையை உணர்ந்தவர்களாய் எல்லாரும் உள்ளம் நிரம்ப ஒரு வாயிலை தருவதை விட சொல்லிக்கலாமா? தேவனோடு
வார்த்தைகளை கொடுத்து தொடர்ந்து இணைத்து சபை உம்முடையது, இந்த ஊழியம் உம்முடையது. ஒரு ஆத்மாவோட விட்டு போயிடும். ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. எல்லாருடைய வருகை பிரவேசிக்கிறது. எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. சொல்லுங்க ஆமென். கோபப்படுத்துறதுக்கு நேரத்தில் இந்த கத்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய ஆசீர்வாதம் நம்மோடும் எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. நாத்துமாவே உருளமே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.